ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான 61வது ஐபிஎல் மேட்ச் சென்னை சேப்பக்கத்துல நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த மேட்ச்ல சிஎஸ்கே பிளேயிங் லெவல் எப்படி இருக்க போகுது, சிஎஸ்கே என்னென்ன மாற்றங்கள் பண்ண போறாங்க, சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்ல வெற்றி பெற என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், சிஎஸ்கே அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வெற்றி பெற்றாதான் பிளே ஆஃப் வாய்ப்பை அந்த அணி தக்க வைக்க முடியும். ஆர்ஆர் அணி இந்த மேட்ச்ல வெற்றி பெற்ற அதிகாரப்பூர்வமா கொல்கத்தா போல பிளாப்குள்ள என்ட்ரி ஏறலாம். இதனால ரெண்டு அணியும் வெற்றிக்காக போராடுவாங்க. மேலும் போட்டி பகல் இரவு போட்டியா இருக்கிறதுனால டாஸும் கொஞ்சம் முக்கியமா பார்க்கப்படுது. ஸோ சிஎஸ்கேனுடைய பெஸ்ட் பிளேயிங் இந்த மேட்ச்ல எப்படி இருக்க போது, என்னென்ன மாற்றங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சிஎஸ்கேல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ருத்ராஜ் கேட்வார், அஸ்வின் ரவீந்திரா இந்த மேட்ச்ல விளையாடுவாங்க. போட்டி பகல் இரவு போட்டியா நடக்கிறதுனால 3:30 மணிக்கே சிஎஸ்கே பேட்டிங் ஆடுற மாதிரி இருந்தா இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா சிஎஸ்கேக்கு இருக்கும். ஏன்னா ரஹானே இந்த சீசன்ல சொதப்பிட்டு இருக்கார். இதற்கப்புறமும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா தோத்தா அது சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவா போகும். இதனால ரஹானேக்கு பதிலா இளம் வீரர் ரிஜிவியை சிஎஸ்கே உள்ள கொண்டு வருவாங்க. ரிஜிவி அவர்கள் மிடில் ஆர்டர்ல விளையாடுவார். ரிஜிவிக்கு தொடர்ந்து ரஹானே போல வாய்ப்பு கொடுத்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் அவர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேயரா மாறி இருப்பார். அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்காதனாலதான் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாம அல்லாடிட்டு இருக்கார். பகல் இரவு போட்டியா இருக்கனால ரிஜிவிக்கு இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ரஹானேவுக்கு பதிலா வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா டேனியல் மிச்சல் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். பேட்டிங்ல போன மேட்ச்ல வெற்றிக்காக கடைசி வரையும் போரானார். பந்து வீச்சுலையும் டீசனான ஃபார்ம்ல இருக்கார். இது சிஎஸ்கே அணிக்கு பலமா பார்க்கப்படுது. ஸோ அவரும் பிளேயிங் லெவல்ல இருப்பார். அதே போல மொயின் அலியும் போன மேட்ச்ல கரெக்டான டவுன்ல வந்தார். நாங்கா டவுன்ல முக்கியமான நேரத்துல அதிரடியா விளையாண்டார். அவரும் வெற்றிக்காக போரானார். ஸோ மொயின் அலியையும் கரெக்டா சிஎஸ்கே யூஸ் பண்ணா கண்டிப்பா அவர்கிட்டையும் அவருடைய பெஸ்ட்டை கொண்டு வர. அடுத்த டவுன்ல சிவம் துபே விளையாடுவாங்க. சிவம் துபே போன மேட்ச்ல 13 பாலுக்கு 21 ரன் அடிச்சார். அதுலயும் தொடக்க ஒரு சில பால டாட் வச்சது சிஎஸ்கே அணி தோல்விக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இந்த மேட்ச் ஆர்ஆருக்கு எதிராக இருக்கிறதுனால ஏற்கனவே ஆர்ஆருக்கு எதிராக சிவம் துபே விளையாண்டு நல்ல ரெக்கார்ட் சிஎஸ்கேக்கு எதிராக வச்சிருக்கனால இந்த மேட்சின் மூலம் சிவம் துபே கம்பேக் ஆகி பழைய சிக்ஸர் துபேவை நம்ம எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாடுல ஜடேஜா இருக்காங்க. ஜடேஜாவும் ஆர்ஆருக்கு எதிராக பெரிய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. இதனால இவர் இந்த மேட்ச்ல பந்துலையும் சிறந்தவர்களை பந்து வீசி பேட்டிங்லையும் சிறப்பாக விளையாட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது தலை எம்எஸ் தோனி விளையாடுவாங்க. தலை எம்எஸ் தோனிக்கு இன்ஜுரி இருக்கிறது வெளிப்படையா போன மேட்ச்ல தெரிய வந்திருக்கு. இதனால அவர் கடைசி 1-2 ஓவர் மட்டும் தான் பேட்டிங் ஆட வருவார். அவர்கிட்ட இருந்து பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் கடைசியில தோனி 10 பாலுக்கு 20 இல்ல ஒரு 12 பாலுக்கு 30 அப்படிங்கிற மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல மிச்சல் சாட்னர் விளையாண்டுட்டு இருந்தார். ஆனா அவரை தற்போது கலட்டி விட்டுட்டு அவருக்கு பதிலா ரிச்சர்ட் கிளீசனை மீண்டும் சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல இந்த போட்டியில கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் சென்னை சேப்பகத்தில் நடக்கிறதுனால ரிச்சர்ட் கிளீசன் போன்ற ஒரு வீரர் பவுலர் சிஎஸ்கேக்கு தற்போது தேவைப்படுறாங்க. ஏன்னா சிஎஸ்கே ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் மோசமா இருக்கு. இதனால அவர் அணிக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவர் உள்ள வந்துருவார். அதற்கு அடுத்ததான் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரா சிஎஸ்கேல சர்துல் தாக்கூர் மற்றும் தேஷ்பாண்டே இருக்காங்க. ரெண்டு பேருமே கடந்த சில போட்டிகளா சிறப்பா விளையாண்டுட்டு இருக்காங்க. சென்னை பிச்சில் மேட்ச் நடக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரு கையில தான் வெற்றியே இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சிறப்பா போட்டு விக்கெட் எடுத்தா சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. அதிக ரன்களை வாரி கொடுத்தா கொஞ்சம் கஷ்டம் தான். அதே போல போன மேட்ச்ல அதிக ரன்களை வாரி கொடுத்த சிம்ரஜித் சிங்குக்கு பதிலா ராஜ்வர்தன் கங்கைக்கர் அப்படி இல்லைன்னா முகேஷ்குமார் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல முகேஷ்குமாருக்கு இந்த சீசன்ல ஒரு மேட்ச் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவருக்கு மட்டும் தொடர்ந்து 4-5 மேட்ச் வாய்ப்பு கொடுத்திருந்தா சிஎஸ்கே பந்து வீச்சு யூனிட் ஒரு வேற லெவல் யூனிட்டா மாறி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே பிளேயிங் லெவலா இந்த மேட்ச்ல பார்க்கப்படுது. சிஎஸ்கே இந்த மேட்ச்ல வெற்றி பெறணும்னா டாஸை வெற்றி பெற்று பேட்டிங் ஆனால பந்து வீசினாலும் பேட்டிங் ஆனா ஒரு 220 ரன்களுக்கு மேலேயும் பந்து வீசினா ஒரு 150 ரன்குள்ள ஆர்ஆர் அணியை சொல்லணும். மேலும் சிஎஸ்கே பந்து வீச்சு சிறப்பா இருந்ததான் இந்த மேட்ச்ல ஆர்ஆர் அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க முடியும். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கே பிளேயிங் லெவல் எப்படி இருக்க வேண்டும்? சிஎஸ்கே வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைப்பாங்க இல்ல ஆர்ஆர் சிஎஸ்கே வீழ்த்த வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.